நிஃப்டி தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. பல பேரோட வயித்துல புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பேர் இத வந்து கிராஷ் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பேர் இல்ல இது கரெக்ஷன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா, இது கிராஷா இல்ல இது கரெக்ஷனா அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கிறவங்க தான் நெறைய பேர் இருக்காங்க. இத பத்தி தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் பேசப் போறேன். வாங்க பேசலாம். வெல்கம் பேக் டூ ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தர அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. புதுசா சேனலை பார்க்குற நண்பர்கள் சேனலோடைய மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு ஆதரவு தாங்க. நிஃப்டி சார்ட் எடுத்து ஒரு அலசலசுவோம் வாங்க. tradingview.comல இருக்கும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டெய்லி சார்ட். ஸோ இப்போ வந்து இது ஒரு இப்படியே பாருங்கள். ஒரு வருஷமா லாஸ்ட் ஜூன் ஜூலைலேருந்து இப்போ இது வரைக்கும் ஒரு 1 இயர் சார்ட் அப்படியே பாருங்கள் எப்படி போயிருக்குன்னு. நான் சில ட்ராயிங்ஸ் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம இன்றைக்கி டேட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஹிஸ்ட்ரியையும் பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் டிசம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் இப்போ நம்ம வி ஆர் இன் அக்டோபர். ஸோ இங்கே பாருங்கள், டிசம்பர் 23 அவங்க இயர் எண்ட், யூஎஸோட இயர் எண்ட். ஸோ அந்த கணக்கில் வச்சுப்போம். இப்போ இதில் பாருங்கன்னா ஒரு சேனலில் தான் இது ட்ராவல் ஆச்சு. இது வந்து ஒரு ஃப்ளாக் மாதிரியும் ஒரு போல் மாதிரியும் ஒரு கொடிக்கம்பு மாதிரி இப்படி போய் அப்படி ஃப்ளாக் மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள். இப்படி போயிட்டு இருந்த மார்க்கெட், இந்த சேனலுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் அப்வர்ட்ஸில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ஜூன் லாஸ்ட் குவார்ட்டரில் தான் இந்த சேனல் விட்டு வெளியில் வந்துச்சு. இந்த சேனல் விட்டு வெளியே வந்தபொழுது நான் இந்த 2 ரெட் லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இது ரெண்டும் ஒரு லெவல்ஸாக நான் வந்து இது வந்து ரொம்ப நாளாக வரைஞ்சி வச்சுட்டு பார்த்துட்ருக்கேன். இது வந்து இப்போ போட்ட ட்ராயிங் இல்லை. இது நான் என்னுடைய பர்பஸ்க்கு நான் நிஃப்டியை வாட்ச் பண்ணுற லெவல்ஸ். ஓகே. ஸோ இந்த லெவல் பாருங்கள். இந்த லெவல் வந்து ஏன் நான் வரைஞ்சிருக்கேன்னா, இந்த இடத்துல வந்து இது மேலே போயிட்டு ஃபஸ்ட் டைமாக இந்த இது பிரேக் அவுட் ஆகி மேலே போனது. இங்கே ஃபஸ்ட் டைமாக இந்த இடத்துல தான் வந்து லைட்டாக கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் மேலே போச்சு, திரும்பவும் கீழே வந்துச்சு. ஸோ இப்போ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய முறை வந்து இது டெஸ்ட் ஆகிருக்கு இந்த லெவல், இந்த இடம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் இந்த லைன் வரைஞ்சிருக்கேன். அது எந்த லெவல்னால் 24,180 இந்த ரேஞ்ச். சரிங்களா? இந்த 24,180 200 இந்த ரேஞ்சில் நிறைய வாட்டி மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, தடுமாறி இருக்குது, இல்லை கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்கு, திரும்ப மேலே போகலாமா கீழே வரலாமான்ற ஒரு டவுட்டில் இருந்திருக்கு. ஸோ இது இந்த லெவல் வந்து ஒரு க்ரூஷியல். அதனால் நான் இதை ட்ரா பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த லெவலில் தப்பிச்சு பழைய ஹைட்டை உடச்சி மேலே போய் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணி திரும்ப இங்கே தடுமாறுச்சு, திரும்ப இங்கே போய் இந்த லெவல் அதாவது 25,330. சரிங்களா? இந்த 25,330ல் நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஏன்னா பழைய லெவலோட ஜாஸ்தியாக போயிட்டு திரும்ப கீழே வந்துச்சு, திரும்ப டெஸ்ட் பண்ணிச்சு. இந்த இடத்துல ஒரு குழப்பம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பயங்கர குழப்பமாக இருந்துச்சு. போகலாமா மேலாமா இதே மாதிரியே ஒரு குழப்பம் இங்கே. பட் ஆனால் வுட் ஜூட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சம்முன்னு கிளம்பி மேலே வந்துருச்சு. ஜம்முன்னு வந்தது. திரும்பவும் 26,300 26,275 இங்கே வந்து ஸ்டாப் ஆகி திரும்பி கீழே வருது. இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லெவல்ஸ். ஓகே. அதே மாதிரி இங்கே ஒரு லெவல். சரியா? ஸோ இதுவுமே ஒரு லெவல், ஒரு மினி லெவலாக வச்சுக்கலாம். ஏன்னா இங்கேருந்து தான் திரும்பி மேலே போச்சு பிரேக் அவுட். ஏன்னா பெரிய பிரேக் அவுட்டில் இதுதான் பக்காவான லெவல். ஸோ இந்த மாதிரியே திரும்பவும் ஆச்சு, இதே மாதிரியே கீழே வந்தது. பட் ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ரொம்ப கீழே வராமல் இங்கே ரிவர்ட் ஆகிடுச்சு. அப்போ மொமெண்டம் நிறையா இருந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, அதுமாரி இப்போ இங்கே வந்து ஒரு க்ரீன் விழுந்துச்சு நேற்று, ஒரு டோஜி கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆச்சு நேற்று. திரும்பவும் இது மேலே போயிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், நான் எதிர்பார்த்தது வந்து இப்படி போயிருக்கும், இது மாதிரியே இது போயிருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இங்கே போன மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து இங்கே போச்சு இல்லையா தடுமாறிட்டு, அந்த மாதிரி இது போயிருக்கும். ஆனால் இதை தாண்டி போயிருக்கும். பட் இன்றைக்கி என்னாச்சுன்னா நல்லா கீழே வந்துச்சு. ஓகே. இப்போ நம்ம வந்து இதை ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த அனாலிசிஸ் போதும், ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டோம். இப்போ இனிமேல் நடக்க போகிறது என்ன நடந்திருக்குன்றதை பார்ப்போம். இப்போ இன்றைக்கி கேண்டில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா டவுன் ட்ரெண்ட் கேண்டில். கிட்டத்தட்ட உங்களுக்கு 2% கிட்ட வந்து நிஃப்டி
இறங்கியிருக்கு. 2.12% இறங்கியிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன கவனிக்கிறேன், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த லெவலில் பாருங்கள், இந்த க்ரீன் பாக்ஸ் உங்களுக்கு இங்கே வந்து தடுமாறின மாதிரி இன்றைக்கும் தடுமாறுச்சு. ஓகே, பட் இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, நான் இன்னும் ஜூம் பண்ணுறேன், நீங்கள் நல்லா பாருங்கள். ஓகே, இப்போ இதுக்கும் மற்ற கேண்டில் இந்த இடத்துல தடுமாறுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இது ரெட் கேண்டில். இங்கே ஒரு 5 வாட்டி தடுமாறினாலும் 4 வாட்டி ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 4 ரெட் கேண்டிலும் பாருங்கள், இந்த லைனுக்கு வெளியில் வரல. சும்மா லோ வந்துட்டு மேலே போயிடுச்சு, லோ வந்துட்டு மேலே போயிடுச்சு, லோ வந்துட்டு மேலே போயிடுச்சு. ஸோ இந்த 4 முறையும் இந்த லைனை தாண்டி கீழே வந்து ட்ரேட் ஆகலை. சும்மா வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எப்பயுமே இந்த லெவல்ஸை, இந்த 25,330 ரேஞ்சை அதை தாண்டி கீழே வரல. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துக்கு பாருங்கள், இதே மாதிரியே ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபார்ம் ஆச்சு, ரெட் கேண்டில் ரைட்டா பண்ணி, ஆனால் க்ளோசிங் வந்து இதுக்கு மேலே போகாமல் கீழே வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து நான் என்ன பார்க்குறேன்னா, இன்றைக்கி நடந்த ட்ரேட் இந்த லெவலை தாண்டி கீழே வந்ததுனால இது இன்னும் கொஞ்சம் கீழே போகும் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட். ஓகே, ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன இதை எடுத்துக்கிறேன்னா, நாளைக்கு திரும்ப கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் த டைம் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. மேலே போகிறதுக்கு ஒரு சின்ன சான்சஸ் இருக்குது. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இது கீழே தான் போகும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட். இப்போ நான் பழையபடி சார்ட்டுக்கு போகிறேன். இப்போ இந்த சார்ட்டில் நான் இதை அப்படியே வீக்லிக்கு மாற்றுறேன். அதில் இன்னொரு இன்டர்ப்ரிட்டேஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வீக்லி சார்ட். ஓகே, இப்போ பாருங்கள், வீக்லியில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கேளுங்க. இந்த மாதிரி அனலைசஸ் வந்து நிறைய பேர் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, டைரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். பட் ஐ எம் டீச்சிங் யூ. இது ஒரு லேர்னிங் வீடியோ தான். இப்போ இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த டயக்ராம் நான் எடுத்துட்றேன், இந்த ரவுண்டெல்லாம் எடுத்துறேன், தேவையில்லை. இந்த இதையும் எடுத்துறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த இது மட்டும் இருக்கட்டும், இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த கேண்டில் வந்து ஒரு வாரத்தோட கேண்டில், வீக், அதாவது மண்டே டு ஃப்ரைடே தான் இந்த கேண்டில். இன்றைக்கி நம்ம தேர்ஸ்டே ட்ரேடிங் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தான், ஒரு நாளில் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ திரும்பி இது மேலே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கீழே வந்து ஒரு பார் விழும், ஒரு கொம்பு மாதிரி விழும், அதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகும், கேண்டிலோட ஸ்ட்ரக்சர் மாறும். நாளைக்கு கீழே இருந்துச்சுன்னா இது ஃபுல் ஃப்ளெஜ்டு கீழே வரும், அவ்வளோதான் நடக்கும். பட் கிட்டத்தட்ட ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஒரு வாரம் கேண்டில் வந்து இன்றைக்கி க்ளோஷர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25,250 கிட்டக்க உங்களுக்கு க்ளோஷர் இருக்குது. 25,250. இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி 1 2 3 4 4 வாரங்கள், இந்த 4 வாரமாக உங்களுக்கு வந்து இப்படி ஏற்றமாக இருந்தது. இந்த 4 வாரத்துக்கு முன்னாடி இருக்க 5வது வாரத்தை பாருங்கள். இந்த 5வது வாரத்தோட க்ளோசிங் ப்ரைஸ் எங்கே இருக்குது? 25,235. இந்த இங்கே பாருங்கள், என் கர்சர் இங்கே வச்சு இந்த ஹேண்ட் மார்க் பாருங்கள், சிம்பிள். இது 5வது வாரம். இன்னையிலேருந்து பின்னாடி தள்ளி 5வது வாரம், அதாவது ஆகஸ்ட் 26லேருந்து 30, இந்த தேதியில் அந்த வாரத்துக்கான கேண்டில், அந்த வாரத்துக்கான க்ளோசிங் ப்ரைஸ் எங்கே முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,246 இங்கே இருக்குது பாருங்கள். 25 க்ளோசிங் வந்து 25,235. ஸோ இதுதான் க்ளோசிங், இந்த வாரத்துக்கான க்ளோசிங். இப்போ இந்த வாரத்துக்கான க்ளோசிங் பாருங்கள் 25,250. ஸோ கிட்டத்தட்ட இந்த 4 வாரம் நடுவில் போச்சு இல்லைங்களா, இந்த 4 வாரத்தையும் அடித்து நொறுக்கி இதுக்கு முன்னாடி இருந்த ஆகஸ்ட் எண்டோடைய க்ளோசிங் ப்ரைஸில் வந்து இன்றைக்கி மார்க்கெட் நின்று இருக்கு. இப்போ நான் ஒரு கோடு வரைகிறேன், உங்களுக்கு பாருங்கள், இந்த கோடு வரைகிறேன். இப்போ இந்த கோடை மட்டும் வேறு கலரில் வைக்கிறேன் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. சரி, இந்த கோடுக்கு வந்து என்ன கலர் கொடுக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. இந்த பர்பிள் கலர் கொடுப்போம். இந்த பர்பிள் கலரில் கொஞ்சம் மொத்தமாக காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள். இப்போ நான் சொன்ன கேண்டில் எங்கே இருக்குன்னா, இந்த கேண்டில், இந்த கேண்டில் இருக்கு பாருங்கள், இந்த பச்சை கேண்டில். இந்த பச்சை கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகி அந்த வாரம் மேலே போய் இந்த 25,245 250 இந்த ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 4 வாரம் மேலே போச்சு. இப்போ இந்த 5வது வாரம் கரெக்டாக இறங்கி எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு தேர்ஸ்டேனா பழைய இடத்துல வந்திருக்கு. ஓகேவா? இப்போ
இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாரம் எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல தான் இப்போ வந்து மார்க்கெட்டை நிறுத்தியிருக்காங்க. ஓகே, காட் இட். ஸோ இது இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் வீக்லி சார்ட்டில் எனக்கு தெரிஞ்சது. ரைட், இப்போ வந்து நம்ம வில் கோ பேக் டு டே சார்ட். இந்த டே சார்ட்டுக்கே நான் போகிறேன். இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இப்போ 9th செப்டம்பர்லேருந்து தான் மேலே போச்சு. ஓகே, ஸோ இப்போ இது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது இறங்கி வந்தாலும் இந்த லெவல்ஸ் உடைச்சிருச்சு ஏற்கனவே. இப்போ இந்த லெவலையும் உடைச்சதுன்னு சொல்லி சொன்னால் மார்க்கெட் வில் கம்பேர் சம்வேர் அரௌண்ட் 24,750 800 இந்த ரேஞ்சில் தான் வந்து நிற்கும். சரிங்களா? இப்போ நான் இங்கே ஒரு டாட்டட் லைன்ஸ் போடுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வந்து மார்க்கெட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை வந்து நான் வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இட் இஸ் நாட் அட் ஆல் அ கிராஷ், இட் கைண்ட் ஆஃப் அ கரெக்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இது கரெக்ஷன் தான். இந்த இடத்துல அட் திஸ் மூமெண்ட் இன்றைக்கி தேதிக்கு இதை நான் கிராஷாக பார்க்கல. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு கரெக்ஷன் நல்லது. நீங்கள் பாருங்கள், ஹிஸ்ட்ரியில் இப்படி மேலே போச்சுன்னா கொஞ்சம் கீழே கரெக்ட் ஆகும், அப்போ தான் திரும்பி மேலே போகும். இப்போ இந்த வாட்டி என்னென்னா, இந்த இடத்துல திரும்ப வேண்டியது நேற்று, பட் இஸ்ரேல் வார் அது இது நிறைய விஷயம் இருக்குங்க. நம்ம எதையுமே ரீசன் சொல்ல முடியாது. இதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். சரிங்களா? என்ன வேணால் ரீசன் இருந்துட்டு போகுது. நம்ம டெக்னிக்கலாக பியூர்லி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுவோம். இப்போ ஃபண்டமெண்டல்ஸ்லாம் தள்ளி வைப்போம். இப்போதைக்கு இது இங்கே வந்துருச்சு. இது அடுத்தது எங்கே வரும்னா, இந்த டாட்டட் லைன்ஸ் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்னோடய பாயிண்ட்டுக்கு இது இங்கே வர்றதுக்கு இதை விட்டு இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட். இப்போ நம்ம வந்து ஒரு இது போட்டாலுமே, இது பேர் என்ன, ஒரு ஃபிபனாச்சி சீரிஸ் போட்டு பண்ணாலுமே உங்களுக்கு இங்கே பாருங்கள் சூப்பராக இந்த 618 வந்து உடச்சிருக்கு. நம்ம போட்ட லைனில் தான் 618 இருக்குது. இதை தாண்டி வந்ததுனால இது டெஃபினட்டாக திரும்ப இந்த லெவலுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த டயக்ராம்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துடுறேன். இப்போ நம்ம கன்க்ளூஷன் பண்ணுவோம். இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். நான் என்னென்ன வரைஞ்சனோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ வில் ஷோ யூ a clean slate to you. ரைட். ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். என்னோடய பாயிண்ட்டில் இது ஒரு கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் நாளைக்கு திரும்ப கீழே வந்துச்சுன்னா, நாளைக்கு மீன்ஸ் ஃப்ரைடே, நாளானைக்கு மீன்ஸ் மண்டே, இந்த 2 நாளுக்குள்ளே இந்த லைனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் திரும்பவும் மார்க்கெட் அகெயின் இட் மே கோ அப் டு 25,400 போயிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே போகும். இல்லை குளோபல் சிச்சுவேஷன் நல்லா இல்லை, ஜியோ பாலிட்டிக்ஸ் நல்லா இல்லை, இந்த வார் இஸ்ரேல் அண்ட் ஈரான் இந்த வார் ரொம்ப வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்கு, அது கொஞ்சம் இம்பேக்ட் கண்டிப்பாக கொடுக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேனிக்கை க்ரியேட் பண்ணும். இப்போவே வந்து வேர்ல்டு வார் 3 அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பேனிக்கில் கூட இட் மே கம் டவுன் ஆல்சோ. அது அப்போ பார்த்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது உடைக்காது, இப்போதைக்கு உடைக்க வாய்ப்பு கம்மி. அப்படி உடைச்சாலும் உங்களுக்கு இந்த என்னுடைய சார்ட் படி இந்த ரெட் லைன் இருக்குது பாருங்கள், 24,090 80 2400ன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் வரும். பட் ஆனால் இப்போதைக்கு என்னோடய லெவல்ஸ் வந்து 24,758, அதாவது 800 750 24,750 24,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் என்னுடைய பாயிண்ட். என்னோடய பாயிண்ட், இட் இஸ் நாட் அ கிராஷ். இன்றைக்கி தேதிக்கு இது கிராஷ் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் நல்லது. மார்க்கெட்டுக்கு வந்து அந்த கரை நல்லது அப்படின்னு ஒரு ஆட் வரும் பாருங்கள், அது மாதிரி கரெக்ஷன் நல்லது. ஏன்னா இப்படி ஏறிக்கிட்டே போச்சுனாலும் நல்லது கிடையாது, அது ஆபத்தில் போய் முடியும். ஒரே நாள் பொத்துன்னு விழுந்துடும், எல்லோரும் அடி வாங்குவோம். அப்பப்போ கரெக்ட் பண்ணி ஏறினா தான் நமக்கும் நல்லது, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் லைக் மீ, நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி கீழே வந்துச்சுன்னா இங்கே கொஞ்சம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகவும் கொஞ்சம் வாங்கி போடலாம். இல்லை புதுசாக ஏதாவது ஸ்டாக்ஸ் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம்னா அப்போ நல்ல விலை கிடச்சிதுன்னா இங்கே வாங்குறதுக்கு சான்சஸ் வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். மேபி சொல்ல முடியாதுங்க, இந்த குளோபல் கியூ இந்த இதெல்லாம் சரியில்லை, உலக இதெல்லாம் வந்து போகிறதுன்னு அது மாதிரி எதாவது வந்துச்சுன்னா ஒரு இது கிராஷாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம வந்து இந்த லெவல்ஸ்க்கு வந்துச்சுன்னா அதை பற்றி பேசலாம். இப்போதைக்கு இது ஒரு கரெக்ஷன் அப்படின்ட்டு நான் இருக்கேன். நான் பேனிக் ஆகலை. எனக்கும் என்னோடய போர்ட்ஃபோலியோலையும் அங்கே இங்கேன்னு மைனஸ்லாம் வரும் ஸ்டாக்ஸில். பட் ஐம் கீப் ஆன் வெயிட்டிங். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால நான் இதை பற்றி ஒரி பண்ணலை. ஷார்ட் டேர்மில் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உங்களுடைய டார்கெட்ஸ் வேறையாக இருக்கும். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான்.
பக்காவாக டவுன் ட்ரெண்ட். இன்னொன்று பாருங்கள், சும்மா நான் ஒரு இண்டிகேட்டர்லேயே காட்டுறேன். இதெல்லாம் பெருசாக செட் ஆகாது நிஃப்டிக்கு, பட் ஸ்டில் ஐ ஷோ ஃப்ரம் டெக்னிக்கல் பர்ஸ்பெக்டிவ். இப்போ நீங்கள் பாருங்கள், MACD கேண்டலில் கரெக்டாக இன்றைக்கி நடந்ததில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. இன்றைக்கி நேற்று கிராஸ் ஓவர் நடந்துச்சு. டவுட்ஃபுல்லாக அதான் டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. பட் இன்றைக்கி கன்ஃபர்மேஷன் மாதிரி நல்லா கீழே இறங்கி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெட்டு வந்து இந்த மாதிரி அப்படியே கீழே இறங்கி கொஞ்சமாக தான் முடியும். இந்த ஹிஸ்டோகிராம் சார்ட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போனா கண்டிப்பாக 2-3 நாளைக்கு வந்து அப்படியே தடுமாறுமீங்க. இந்த ரெட்டெல்லாம் முடிஞ்சால் தான் க்ரீன் போகும். ஸோ அந்த சென்ஸ் வச்சு நான் சொல்கிறேன், இது திரும்பவும் நல்லா கீழே வந்து அட்லீஸ்ட் இங்கே வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 25,250 இருக்கும். இன்னொரு 750 பாயிண்ட் கம்மியாகி இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கலாம், இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம போகலாம். ஸோ இந்த லெவல்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்னா, இங்கே தான் வரும், இங்கே தான் சப்போர்ட் எடுக்கும், இங்கே தான் வந்து திரும்பும் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்ல. இங்கே ஒரு லெவல் இருக்குது, சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இடத்துக்கு வரப்போ நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அங்கே என்ன நடக்குதுன்னு கீனாக வாட்ச் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிறதுனால எனக்கு கவலைப்பட மாட்டேன், எங்கே வேணால் போட்டு மார்க்கெட்டை. பட் ஆனால் 24,750 வரப்போ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக இருப்பேன். எனக்கு ஒரு அலர்ட், இந்த லெவல் வந்து ஒரு அலர்ட். அப்போ அங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு கேண்டில்லாம் ஃபார்ம் ஆகி அந்த டைமில் நிஃப்டி கொஞ்சம் இதுவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பை பண்ணலாம். ஒரேடியாக போய் பை பண்ணக்கூடாது, கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணலாம். அதுமாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போலாம் சேர்த்து வச்சா தான் இந்த மாதிரி லாங் டேர்முக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும். கண்டிப்பாக கீழே இறங்கும். வந்தால் லெவல் 24,750 ஃபர்ஸ்ட் லெவல். அதையும் முடிச்சதுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் முடிச்சாலும் 24,080 to 24,100 இதுதான் என்னோடய ரேஞ்ச். இதில் இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள். எதுக்காக நான் சம்மந்தம் இல்லாமல் ஹிஸ்ட்ரியை வந்து இந்த சேனல் நான் வரைஞ்சிருக்கேன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த சேனல் மேலே போகிற சேனல், இது விட்டுட்டு விலகி தான் மேலே போச்சு. இப்போ கிராஷ்னு வந்துச்சுன்னா இந்த சேனலுக்குள்ளே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வாய்ப்பு நம்ம சொன்ன மாதிரி இந்த டாட்டட் லைன்ஸில் சப்போர்ட் 24,750. செகண்ட் சான்ஸ், இது இந்த ரெட் லைனில் சப்போர்ட் எடுக்கணும்னா ப்ராபப்ளி இங்கே ஜாயினிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. எங்கே 8th November இந்த டைமில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் குள்ளே, அதாவது நார்மலாக மார்க்கெட் போச்சுன்னா இந்த சைட்டில் எங்கேயாவது வந்து ஒரு உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கும் 24,160. அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த சேனலுக்குள்ளே திரும்ப வந்துடும். இந்த சேனலுக்குள்ளே வந்ததுன்னா பயப்பட வேணாம். இந்த சேனலுக்குள்ளே வந்தாலும் இது அப் ட்ரெண்டில் தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் போகும். என்னென்னா கொஞ்சம் விலகி மேலே போச்சு, மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியலன்னா திரும்ப இந்த சேனலுக்குள்ளே 3வது ஆப்ஷனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டேக் அவே நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டேக் அவே வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து 24,750. அதை மீறி உடச்சதுன்னா உங்களுக்கு 24,100 இல்லைனா இந்த சேனலுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் நாட் அ கிராஷ். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பாயிண்ட் என்ன? இது கிராஷாக இல்லைன்னா கரெக்ஷனா? கரெக்ஷனாக இருந்துச்சுன்னா உங்களோட கருத்தை சொல்லுங்கள். கிராஷாக இருந்துச்சுன்னா ஏன் நீங்கள் கிராஷ்னு நினைக்கிறீங்க, அதுக்கான ரீசன்ஸை நீங்கள் போடுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோவை பார்க்குறவங்க, கமெண்ட்ஸை பார்க்குற அனைத்து நேயர்களுக்கும் அது பயனுள்ளதாக அமையட்டும். அதனால தான் உங்களை கேட்டுக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் உண்மையாலுமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலில் ஆதரவு தாங்க. மறக்காமல் நம்ம எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதை ப்ரெஸ் பண்ணாதனால உங்களுக்கு அலர்ட்ஸ் வர்றதில்லை. மறக்காமல் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்த்த நேயர்கள், இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தினமும் நல்ல கண்டென்ட்டோட நான் வரேன். ஓகே நண்பர்களே, நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.